மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பாக பல செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு ஈரான் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்கு. குறிப்பா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர் தளங்களை தகர்த்திருக்காங்க. குவைத்தில், பர்கைனில், சவுதி அரேபியாவில் இப்படி பல செய்திகள் வந்திருக்கு. இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் 160க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இறந்திருக்காங்க. தினந்தோறும் ஒவ்வொரு நொடிக்கும் இந்த போர் குறித்து பல்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த போர், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் நாம இப்ப பார்க்க போறோம். மத்திய கிழக்கு நாடுகளின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்றதும் போர் தொடுக்கிறதும் இது புதுசு கிடையாது. 1991 வளைகுடா போருக்கு பிறகு தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளின் மீதும் இவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சில நாடுகள் நேரடியாக அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் போட்டு அமெரிக்காவுடைய போர் தளங்களை, விமான தளங்களை, கப்பல் தளங்களை அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த நாடுகளை தவிர அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திற்கு அடிபணிய மறுக்கக்கூடிய நாடுகளின் மீதெல்லாம் வெவ்வேறு காரணங்களை சொல்லி போர்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 2003 ஈராக் மீது இதே மாதிரி பேரழிவு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் நேச நாடுகளும் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரான் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருந்த அதே காரணம் தான். குறிப்பா அந்த கடல் பகுதியின் வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்லக்கூடிய பாதைகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, தரை வழியாக கச்சா எண்ணெயை சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஈரான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடை, வர்த்தக, பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த போர்களுக்கு பின்னாடி தான் இருக்கக்கூடியது. இது முதல் முறையா இப்ப ஈரான்ல தொடங்கல. ஏற்கனவே போன வருஷம் பேசுறப்ப டொனால்ட் ட்ரம்ப், நான் இனிமேல் போர் தொடுக்க மாட்டோம், அமெரிக்கா போரே விரும்பவில்லை அப்படின்லாம் சொன்னார். ஆனா இந்த ஆண்டோடைய முதல் 2 மாசத்திலேயே இது எல்லாவற்றையுமே கொடுத்த வாக்குறுதிகளை தாம் பேசினதையே ட்ரம்ப் மீறி இருக்கார் அப்படிங்கிறது நாம கடந்த சில மாதங்களா பார்த்துருக்கக்கூடிய செய்திகள். அதுல இருக்கக்கூடிய மனித துயரங்கள், பேரழிவுகளின் வழியாவே புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய அதிபரையே கடத்தினாங்க. அடுத்து இஸ்ரேலின் வழியாக காசா மீதான தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதற்கு இடையில அவங்க கியூபாவிலையும் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. காசா, பாலஸ்தீனத்தின் மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் நிகழ்த்தினதா இருந்தாலும் அதற்கு முழுக்க பின்னணியில இருந்தது அப்படிங்கிறது அமெரிக்காவும் அதோடைய சார்பு நாடுகளும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெள்ள தெளிவா தெரியும். இந்த பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் முடிவடைகிற பொழுது அமைதி குழுன்னு ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழுவும் இவர்களுடைய பொருளாதார, வர்த்தக, இராணுவ காரணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள செயல்படுறதுக்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் காசாவுடைய அழிவுக்கும் அந்த மனித பேரவலத்துக்கும் எந்த நீதியும் கிடைக்கல அப்படிங்கிறதும் உண்மை. அதோடைய தொடர்ச்சியா ஈரான் மீதான தாக்குதல் நடக்குது. ஈரான் பல இடங்கள்ல மீண்டும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தயாரா இருந்தாங்க. அவங்க ஒபாமா காலத்துல போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை திரும்பியும் புதுப்பித்துக்கிறதுக்கு கூட தயாரா இருந்தாங்க. இந்த போரை அவங்க விரும்பல அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அவங்க ஓமன்ல இதே அமெரிக்க அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தாக்குதலை இஸ்ரேலின் வழியாக அமெரிக்கா நடத்துச்சு. அதுலேயும் கொமேனியோடைய மரணம் அப்படிங்கிறது திடீர்னு நிகழ்ந்ததும் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் குறித்தான பரப்புரைகளை, பிரச்சாரத்தை முதல்ல பண்ணுவாங்க. இதுதான் ஈரான்லையும் நடந்துச்சு. கொமேனியோடைய ஆட்சியை மாற்றி அங்கே ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கணும், அந்த மக்களே அதை விரும்பல, அவருடைய ஆட்சியை விரும்பல, அங்கே ஒரு சர்வாதிகார அரசு இருக்கு. எப்படி ஈராக்கில் அவங்க பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு சதாம் ஹுசேனுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரியான பல காரணங்களும் பிரச்சாரமும் இதே கொமேனி அரசுக்கு எதிராக சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த தாக்குதல்ல அவருடைய மரணத்துக்கு பிறகு அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடலாம், வேறொரு அரசை கொண்டு வந்துடலாம், ஒரு நிலையற்ற தன்மை வரும் அப்படின்னு நினைச்சுதான் அமெரிக்கா அதை பண்ணுச்சு. ஆனா அதற்கு பிறகுதான், அவருடைய மரணத்திற்கு பிறகு ஈரான் அவங்க வெகுண்டெழுந்து அமெரிக்கா மீதான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு மீண்டும் பேசுபொருளாகவும் அவர்களுக்கான ஒரு அடியாகவும் இருக்கு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது அமெரிக்காவுடைய சார்புடையது மட்டுமா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட சைனா ஈரான்ல இருந்து பெட்ரோல் வாங்குறதுக்கான, கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு அதற்கான ஒப்பந்தம் நிகழ்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஈரான் மீதான தாக்குதல் குறித்து சைனா ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. மனித உரிமை மீறல்னு சொல்றாங்க. இது ஐநாவுடைய அமைதி முடிவுகளுக்கு, கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோட அவங்க
பெரிய முரண்பாடுகளை காட்டிக்கவும் விரும்பலை. ஆனால் இந்த போரில் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தரப்பு எது அப்படின்னு பார்த்தா அது இந்தியாவுடைய தரப்பு தான். இந்த வளைகுடா நாடுகளில் மட்டும் இந்தியாவை சேர்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்வேறு வேலைகளுக்கு போனவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் அதிக அளவில் வந்து தொழிலாளர்கள் போயிருக்காங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க. அவர்களின் பாதுகாப்பு இங்கே பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக இருக்குது. ஆனால் இது குறித்து இந்த போர் வந்து 4 நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட லெபனானில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கொமேனி மாதிரியான ஒரு நாட்டுடைய சுப்ரீம் லீடர் மரணத்திற்கும் கண்டனம் தெரிவிக்காத பாஜகவுடைய மோடி அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய இந்த 1 கோடி இந்தியர்களுடைய உயிரும் வாழ்க்கையும் பொருளாதாரமும் இருக்கு. அந்த பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொண்டாவது இது குறித்து அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அது குறித்தும் எந்த கருத்தும் தெரிவிக்காம நரேந்திர மோடி வழக்கம் போல கள்ள மௌனம் சாதிச்சிட்டு இருக்கிறார். இந்த போர் அப்படிங்கிறது தினந்தோறும் நமக்கு அப்டேட்டாக வரக்கூடிய கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 540 555 உயிர் பலிகளோட நாம் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இது 35 ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தினந்தோறும் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த போருடைய தொடர்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கிறது. இங்கே எந்த போருமே இந்த வளைகுடா நாடுகளுடைய பகுதிகளில் தீர்வை எட்டுனதே கிடையாது. அமெரிக்கா வந்து எங்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திச்சோ, அது லெபனானாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், எங்கேயுமே அதற்கு பிறகு ஒரு நிலையான அரசு வந்து அமையலை. ஆப்கானிஸ்தான்லையும் அவர்களுடைய தலையீட்டுக்கு பிறகு அது இன்னும் இரத்த களரியான பல்வேறு குழுக்கள் உருவாகி மீண்டும் மீண்டும் மோதக்கூடிய ஒரு இடமா தான் மாறிச்சே தவிர ஒரு அமைதியான வாழ்க்கை அந்த நாட்டு மக்களுக்கும் கிடைக்கல. அப்படி பார்க்குறப்ப இந்த ஈரான் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இதில் அமெரிக்கா வெற்றி பெற்றாலும் ஈரானில் ஒரு நிலையான அரசும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. போர் அப்படிங்கிறது அடிப்படையில் மனித குலத்திற்கு எதிரானது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியலெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, கொமேனியோடைய மரணத்தை வந்து ஈரான் மக்கள் கொண்டாடுகிறார்கள்னு. அதை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இரக்கமற்ற மனிதர்களாக நம்ம மாறிடுவோம். அதனால் நம்ம இந்த மாதிரி போர் குறித்தான முழுமையான அரசியலை தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.